இந்த குட்டி ரீலில் நம்ம லெவல் ஆஃப் ப்ராசஸிங் பற்றி பார்க்கலாமா? யூஜிசி நெட், எம்ஃபில், அப்புறம் சைக்காலஜியில் நடக்கிற நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் நம்மளோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் நேம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் நேற்று படித்த கான்செப்ட் வந்து நமக்கு ஞாபகமே இருக்காது. இது ஏன்? இது எதுவும் மெமரி ப்ராப்ளமா? இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெமரி ப்ராப்ளம்லாம் இல்லை, நம்ம ப்ராசஸிங்கில் தான் ப்ராப்ளம். ஸோ சைக்காலஜியில் கேரிக் அண்ட் லோஹட் அப்படின்றவங்க 1972 டீப்பர் ப்ராசஸிங் லீட்ஸ் டு மெமரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. அதுதான் வந்து லெவல் ஆஃப் ப்ராசஸிங் தியரி. ஸோ இந்த லெவல் ஆஃப் ப்ராசஸிங் தியரி வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ புவர் மெமரி தான் நமக்கு கிடைக்கும் இது மட்டும் நம்ம செஞ்சோன்னா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபோன்விக் ப்ராசஸிங், அப்படின்னா சவுண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து மாடரேட் மெமரி. தென் லாஸ்ட் ஒன் வந்து செமாண்டிக் ப்ராசஸிங், மீனிங் புரிஞ்சு நம்மளோட நாலேஜில் வைக்கிறது தான் வந்து செமாண்டிக் ப்ராசஸிங். இது வந்து பெஸ்ட் மெமரி. ஸோ இதோட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம அர்த்தத்தோடு புரிஞ்சு படித்தோன்னா நமக்கு பெட்டர் மெமரி கிடைக்கும். ஸோ டீப்பர் ப்ராசஸிங், பெட்டர் மெமரி, மீனிங்ஃபுல் லேர்னிங், லாஸ்ட் லாங்கர். அதை தான் வந்து இந்த தியரியோட மேஜர் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்டான்னு சொல்லுங்கள். டூ ஃபாலோ. தேங்க்யூ.